தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நலன் கிட்ட வந்து பிரீத்தி வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. அபிராமி அம்மா வீட்டில் இல்லாதப்ப ரூமில் இல்லாதப்ப பணத்தை வந்து கௌதம் எப்போதும் போல் திருடி இருக்கான். அது நம்ம தமயந்தி பார்த்தோன்னு கேட்டதுக்கு கண்ணா அப்படின்னான்னு திட்டியிருக்கான். இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி வந்து வாடா உன்னெல்லாம் போலீஸில் வந்து ஒப்படைச்சாதான்டா நீ எல்லாம் திருந்து இவெல்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாம்மா. இதுக்கெல்லாம் நம்ம சும்மா விட சொல்கிறியாம்மா? இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. சரியாம்மா, இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. இந்த ஒரு வாட்டி எனக்காக விட்டுரு. நீங்கள் இது மாதிரி விட்டு கொடுக்க தான் இவன் இந்த அளவு தலைமையில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் சொல்ல முடியும். நலன் வந்து போயிட்டாங்க. சைலஜாவும் கௌதமாக அவங்க ரூமுக்கு வராங்க. அம்மா பார்த்தியாம்மா, இத்தனை நாள் வந்து நலன் தான் ஏதோ வந்து உரிமையில் வந்து சம்பாதிக்கிற பணத்தை வந்து இருக்கிறனால கேட்குறா. யாருமே இல்லாதவ அவள் ஒரு ஓட்ட மெஸ் வச்சு நடத்துகிறா. அவெல்லாம் என்னை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கான். நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கௌதத்தோடு வந்து பேசுகிறாங்க. கௌதம் அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் எனக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அதுபடி செஞ்சேன்னு வச்சுக்கேன், ஈஸியாக வந்து இந்த வீட்டையே வந்து நீ ரூல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தமயந்தி இப்போ ஒரு காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறாள். அந்த காம்படிஷனில் வந்து கேவலமாக தோக்கணும். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ண இந்த வீட்டையே வந்து நீ ஆள ஆரம்பிச்சிடலாம். அம்மா அதில் அவள் தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன அதெல்லாம் அண்ணன் பார்த்துப்பாம்மா. நலன்னு சொல்லாத. அவனே வந்து நம்ம கருத்தை இருக்காமல் விட மாட்டான். நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தோடு வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் சரிம்மா நீ சொன்னபடியே செஞ்சிடணும். அது இப்படி செஞ்சுட்டா வீட்டை என்ன நமக்கு என்ன பண காசில் நிறையாவே வந்துடும். தமயந்தி வந்து டம்மி ஆகிடுவா. வீட்டோட துரத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன அதிகாரமும் எதுவுமே இருக்காது. நான் சொல்கிறத மட்டும் சரிம்மா நான் அதை மட்டும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து தீவிரமாக இறங்குறாங்க. அந்த இடத்துல தமயந்தி எப்படி இதை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. இறங்கி வராங்க நம்ம தமயந்தியும் நலனும். அவங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வெளியில் வந்து எலியும் பூனையுமா பிஸ்னஸ் காம்படிஷனில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாலும் வீட்டுக்குள்ளே வந்து ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கீங்களா? அதை நினச்சி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. நலன் வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு என்னை இன்னமும் தள்ளி தான் வச்சுருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப அப்செட் ஆக போகிறீங்க. அவர் ரொம்ப நய வஞ்சகத்தோடு நடந்து என் மெஸ்ஸை வந்து ஏமாத்துற மாதிரி தான் இப்போ என் வாழ்க்கையை என்கிட்டேருந்து பறிக்க பார்க்குறாங்க. அதுக்கு தான் இப்போ போட்டி பொறாமன்னு எல்லாம் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரிய போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி மனசுல நினச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கினோன்னே அம்மா நான் போயிட்டு வரேன். 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போகிறீங்க. அப்படி இருக்க சூழ்நிலை 2 பேரும் ஒரே காரில் போங்கன்னு சொன்னோன்னா காரில் ஏறி போயிட்டே இருக்காங்க. தமயந்தி நீ எப்படிமா ப்ரிப்பேர் ஆகிருக்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க. நல்ல நயம் வஞ்சகத்தோட உடனே வந்து அவங்களும் வந்து பேசுகிறாங்க. நான் ரொம்ப கேஷுவலாக தாங்க இருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்டு இருந்த அளவுக்கு பாட்டமும் பயம் ஃபியர் எனக்கு எதுவுமே இல்லை. கேமரா பார்த்தாலாம் முன்னாடி பயப்படுவேன். இப்போல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. சட்டுப்புட்டுன்னு என்னோட டிஷ்ஷை மட்டும் நான் ரெடி பண்ணிடுவேன். இப்படியெல்லாம் கேஷுவலாக இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நலன். அப்போன்னு பார்த்து ஏங்க லெஃப்ட்டில் வந்து ஓரமாக நிப்பாட்டுங்க நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன் நம்ம நம்பி தமயந்தி செருப்பு வந்து உள்ளே வச்சிடுறாங்க. இவளை எப்படியாவது பாட்டமாக வைக்கணும்னு நினச்சோம். இவளே வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டா. போதும் இவளை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தமயந்தி சாமி கும்பிட்றியா? சாமி கும்பிட்டுட்டு வெறுங்காலோட பொடி நடையா பாதிரி யாத்திரை மாதிரி கிளம்பி வந்துடு. இன்னும் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணாங்கன்னு சொல்லும்போது கார் எடுத்துகிட்டு ஈவரக்கம் இல்லாமல் நலன் வந்து அந்த காரியத்தை வந்து சேராப்பில் விட்டுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. மனசுக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. தமயந்தி வந்து வெறுங்காலோட வந்து காலை வந்து கொப்பளிக்கிற அளவுக்கு வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளே போயே ஆகணுமே சொல்லி போயிட்டு இருந்தா ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்க. என்னங்க ஆச்சு இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? முதல்ல எனக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொன்னேன். ரூமில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. தண்ணி கொடுக்குறாங்க. இதான் அவங்களோட காஸ்டியூம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் வரேன். இந்த காஸ்டியூம் போட்டு ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கழிச்சு மேக்கப்லேருந்து எல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளில வந்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. ஏங்க தமயந்தி ஃபஸ்ட் ரவுண்ட் அளவுக்கு நீங்கள் ஃபியராக இருந்தீங்க. இந்த வாட்டி என்ன மாதிரி குழம்பெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நீங்கள் கேட்குற பதிலும் புரியல. இப்போ நான் தெளிவாகவும் இல்லை. வேணாங்க கேட்காதீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஃபுட்டுனா என்னென்னாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அதுக்கும் தெரியாமல் வந்து கூட்டு பொரியலும் தான் சமைப்பீங்களான்னு சொல்லி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க. ஏங்க உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு என்கிட்ட பொறுமையும் நிதானமும் இல்லவே இல்லை. அதனால் தயவு செஞ்சு இதை விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது காம்படிஷனில் கலந்துக்கிற இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து வந்துட்டாங்க. நம்ம நலன் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. சார் எதுக்காக நீங்கள் இந்த சமையல் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டீங்க? நீங்கள் தான் வந்து டாப் மோஸ்ட் ஷெஃப். நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா எப்படி இருந்தாலும் ஈஸியாக? நீங்கள் இன்னொரு வாட்டி உலகத்துக்கு நீங்கள் தான் நம்பர் 1 காட்ட வந்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர்லாம் வந்து வீட்டில் சமைக்கிற மாதிரி புளியை கரைச்சி விட்டா ரசம் மோர் இதெல்லாம் வந்து செய்கிற மாதிரி ஈஸியாக வந்து செஞ்சுருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது மாதிரிலாம் ஈஸியாலாம் எந்த விஷயமும் செய்ய முடியாதுங்கிற நிரூபிக்கிறது தான் வந்திருக்கேன். சமையலுங்கிற உலகத்தில் எப்போதுமே கிங் இந்த நலன் தான். அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தீங்க. எனக்கு ஆஸ்திரேலியன் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான்
இந்தியா ஆஸ்திரேலியா கொலாபரேஷனில் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், என்னோட வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மேடிக்கு அங்கே இருக்கிற கலந்துக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் நலன் வராங்க. என்ன தம்பி ரொம்ப டயர்டாக இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா, ஈவரக்கம் இல்லையா? ஏய், நான் 100% பிஸ்னஸ் மேன், நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன், நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்போ வேணான்னு எதை வேணான்னு செய்வேன். நீ தான் உஷாராக இருந்திருக்கணும், செருப்போடையாவது வெளியில் போயிருக்கணும், இல்லை உன் ஃபோனாவது நீ எடுத்துகிட்டு போயிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் காரில் வச்சுட்டு போனேன். நீ அம்மாக்கிட்டே இந்த தகவல் எதையும் சொல்ல முடியாது. எப்படி என்னோடய ஸ்கெட்சு மாசாக இருந்துச்சா? ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருந்துச்சுங்க. நான் தான் சொன்னல, நீ என்கிட்டலாம் ஈவிரக்கெல்லாம் எதிரியே பார்க்க முடியாது. அடுத்தடுத்த போட்டியில் நீ ஜெயிக்கணும்னு வச்சுக்கியேன், நீ ஜெயிக்கணும்னு நினப்ப. ஆனால் நான் ஜெயிக்கணும்னு நினச்சா என்ன தெரியுமா பண்ணுவேன்? எல்லார் சாப்பாட்லேயும் உப்பள்ளி போட்டால் தான் ஜெயிக்க முடியும் இருந்தா நான் உப்பள்ளி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். என்கிட்டலாம் ஈவரக்கெல்லாம் பார்க்கவே முடியாது. பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்க சரியா அப்படின்னு சொல்லும்போது இவங்ககிட்ட என்னத்தை பேசிக்கிட்டுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. மேடியும் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவங்களும் சகஜமாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கப்ப தமயந்தி வந்து நிற்கிறாங்க. மேடி வந்து கேஷுவலாக தான் வந்து, நீ தானே வந்து அந்த மெஸ்ஸை வந்து நடத்துகிறீங்க, அன்னபூர்ணி மெஸ், சாப்பாடுலாம் 20 ரூபாய்க்கு இந்த காலத்துலையும் போடுறீங்களாமே, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து கலாய்க்கிறாங்க. என்னடா அது எல்லாருமே இப்படி தானாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சோகமாக வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு இன்சார்ஜ் வந்து இருக்காங்க. இது ரவுண்டுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் இன்சார்ஜ். நீங்கள் தானே அன்னபூர்ணி மெஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களோட சாப்பாடெலாம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எல்லாம் எதிர்பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அதையெல்லாம் உண்மை தான் போல் இருக்குது. ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து ஆழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி மற்றவங்க கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டாக நினைப்பாங்க. இந்த மாதிரி ரவுண்டில் அண்டர் எஸ்டிமேட்டாக இருக்கிறதும் ஒரு லாபகரமான செயல் தான். நீங்கள் எல்லாரையும் வந்து கடைசியிலேருந்து 4, 5, 2, 1ன்னு ஃபஸ்ட் ரேங்க் வந்து பிடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் கான்ஃபிடென்ட்டோட சமையல் வந்து செய்வீங்களே, 20 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறோன்னு சொல்லிட்டு என்றைக்காவது அலட்சியமாக வந்து சாப்பாடு போட்டிருக்கீங்களா? இல்லையே, சூப்பராக பண்ணியிருப்பேன்ல. அப்புறம் ஏன் இப்போ நீங்கள் ரொம்ப பாட்டத்தில் இருக்கீங்க? பாட்டத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. கான்ஃபிடென்ட்டை ஃபுல்லாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. நிச்சயம் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போக ஆரம்பித்தாங்க. அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறமேட்டு தெளிவாயிட்டாங்க நம்ம தமயந்தி அந்த இடத்துல.